வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏழுமலையில் வீற்றிருக்கும் வெங்கடாஜலபதி பெருமாளை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கையில் திருப்ப வேண்டும் என்றாலே திருப்பதிக்கு செல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அத்தகைய பெருமைக்குரிய தலமாக விளங்கும் திருப்பதி ஏழுமலையானுடைய சிறப்புகளையும் அதில் உள்ள ரகசியங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்திலும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பார்த்தோம்னா உலகில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற வைணவ தலங்களில் முதலாவதாக கொண்டாடப்படுது. உலகிலேயே அதிக பக்தர்கள் வழிபடும் கோயிலில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாம். 50,000 முதல் 7,000 வரை தினமும் பக்தர்கள் இக்கோயிலை தரிசிக்கின்றனர். விசேஷ நாட்களில் எண்ணிக்கை பார்த்தோம்னா 1,00,000 தாண்டி விடுமா. உலகிலேயே அதிக வருமானம் ஈட்டும் இந்த கோவில் தான் இருக்குது. தினமும் உண்டியல சராசரியாகவே ரூ. 3 கோடி வரை காணிக்கை செலுத்தப்படுதான். மூலவருக்கு தினமுமே 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுது. உற்சவர்களுக்கு பார்த்தோம்னா 383 வகையான ஆபரணங்களும் அலங்கரிக்கப்படுதாம். ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் பார்த்தோம்னா 40 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. 500 கிராம் பச்சை மரகத கல்லும் அலங்காரத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. 7 மலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதாலே ஏழுமலையான் என பெயர் பெற்றதாம். மூலவர் பார்த்தோம்னா வெங்கடேச பெருமாள் என்றும் ஸ்ரீனிவாச பெருமாள் என அழைக்கிறாங்க. கோயிலில் 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறுன்னு சொல்லப்படுது. ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோர் பெருமாளுடன் அருள் பாலிக்கின்றனர். ஆசியாவிலே மிகப்பெரிய இலவச உணவு மையம் தான் திருமலையில் அமைக்கப்பட்டிருக்குது. மலையை சென்று வந்தாலே திருப்பம் வரும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் அடிப்படையில் மணிக்கணக்கில் ஏன் சில நாட்களில் நேரக்கணக்கில் காத்திருக்காங்க இறைவனை தரிசிக்க. திருமலை அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள் பாலிக்கும் ஆனந்த நிலையம் வரையுமே ஏழுமலையானின் அருள் நிறைந்திருக்குதான். ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய அடிவாரத்தில் தான் அமைந்திருக்குது திருப்பதி. நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீதான ஏழுமையான கோயில் கொண்டிருக்கிறாரு. சோஸ்திர, நீலாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனாத்திரி, வருஷ்பஸ்ரீ, நாராயணத்திரி, வெங்கடாத்திரி ஆகிய 7 மலைகளுக்குமே என்பதால் பெருமாளுக்கு ஏழுமலையான் என்று பக்தர்களால் அழைக்கப்படுறாங்க. இந்தியாவிலே நம்பர் 1 பணக்கார கோயிலில் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபாடு செல்லும் ஒரு தலமாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோயில் இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம பார்த்தோம்னா 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசித்து செல்வாங்களாம். விசேஷ நாட்களில் பார்த்தோம்னா 5 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையான தரிசிக்கின்றனர். திருப்பதி மலையிலே உள்ள ஏழுமலையான் திருவுருவச் சிலை பார்த்தோம்னா எப்போதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் தான் இருக்குதான். திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து 30,000 உயரத்தின் உள்ள குளிர் பிரதேசமாக சொல்லப்படுது. அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரம், பால் மற்றும் திரவியங்களாலே அபிஷேகம் செய்கிறாங்க. அபிஷேகம் முடிந்தவுடனே ஏழுமலையானுக்கு வேர்க்கிறது. பீதாம்பரத்தால் வேர்வையை ஒச்சி எடுப்பாங்களாம். ஏழுமலையான் கோயிலில் பார்த்தோம்னா வியாழக்கிழமை அபிஷேகத்துக்கு முன்னதாகவே நகைகள் கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிப்பாக இருப்பதை பார்க்க முடியுதான். பெருமாளின் அபிஷேகத்துக்காக ஸ்பெஷலாக இருந்து குங்குமப்பூவும், நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும், சைனாவிலிருந்து புழுகுமும், பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்கள் முதலிய விலை உயர்ந்த பொருட்களே வரவழைக்கப்படுதாம். தங்க தாம்பாளத்தில் தான் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு 51 வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படுமா. பிறகு கஸ்தூரி சாந்தி புனுகு தடவப்பட்டும் காலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையே அபிஷேகம் நடைபெறுது. அபிஷேகத்திற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவாகுமா. அது மட்டும் இல்லாமல் சைனாவிலிருந்தும் சீனச்சூடல், அகில், சந்தனம், அம்பர், தக்கோலம், லவ்வங்கம், குங்குமம், தமாலம், நீரியாசன் போன்ற பாசன பொருட்கள் ஏழுமலையான் திருக்கோயிலுக்காக அனுப்பப்படுது. ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்களால் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுதாம். ஒரு ரோஜா மலரினுடைய விலை பார்த்தோன்னா சுமார் 80 ரூபாய் இருக்குதாம். கண்கரத்திற்கும் ஏழுமலையான் அபிஷேகத்தின் போது தான் ஏழுமலையான் தனது 3வது கண்ணை திறப்பதாக ஐதீகமாக இருக்குது. ஏழுமலையானுடைய சாலகிராம தங்கச்சாலையில் 12 கிலோ எடை இருக்குதாம். இதை சாத்துவதற்கு முன்பு அர்ச்சகர்கள் தேவையாம். சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டது. பாதக்கவசம் பார்த்தோம்னா 375 கிலோ கொண்டதாம். கோவிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமே கிடையாதமா. இதன் மதிப்பு பார்த்தோம்னா 100 கோடின்னு சொல்கிறாங்க. ஏழுமலையானுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆபரணங்களை குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம்னா 500 கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லா. இந்த பச்சை மரகத கல்லை விசேஷ நாட்களை மட்டும் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க.
கோயிலுடைய மூலவருக்கு தினந்தோறுமே 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுதான். உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுது. ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் மட்டுமே 40 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. ஏழுமலையானின் உடை 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட புடவை பிட்டு பீதாம்பரத்தால் ஆனதான். ஆடையை வெளியே வாங்க முடியாது. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் செலுத்த வேண்டுமா. வாரத்தில் ஒரு முறை மட்டுமே வெள்ளிக்கிழமை அன்று தான் வஸ்திரம் சாத்துவாங்களாம். இதுமேல் சாத்தும் வஸ்திரம் பணம் செலுத்த பிறகே வஸ்து சாத்துவதற்கு 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டுமா. அது மட்டும் இல்லாமல் திருமலை ஏழுமலையான் கோயிலில் ஆனந்த நிலையம் என அழைக்கப்படும் கருவறையில தான் விமானம் தங்க மூலம் பூசப்பட்டுள்ளதா. தூரத்தில் இருந்தாலுமே தங்க விமானத்தை தரிசனம் செய்தாலே ஏழுமலையானின் தரிசனம் செய்தது போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களா. தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது தான் அருள்பாலிக்கும் பெருமாள் விமான வெங்கடேஸ்வராக போற்றப்படுறாராம். முப்பொரு காலத்துல ஆதிசேஷனுக்கு வாயுதேவனுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சான். தமிழ் யார் பெரியவன் என்ற போட்டியில ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொன்னானா, வாயுதேவனே, நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால் சுற்றியும் இறுக்கி மூட்டிக்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. நீ உன்னுடைய பலத்தால் மலை சிகரங்களை பேர்த்தெறிந்தால் நீ பெரியவன் என்பதை ஒப்புக்கொள்வேன் என போட்டி தொடங்கிச்சான். ஆதிசேஷன் தன் 1000 தலைகளாலும் உடம்பாலுமே வாளாலுமே கைலை மலையை இறுக்கி மூடியும் மலையை தெரியாதபடி மறைத்து விட்டாரா. வாயுதேவனின் பலம் கொண்ட மட்டும் காற்றை வீசி பார்த்த கூட அசைக்க முடியலையா. பல 100 ஆண்டுகளான பின் தான் ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரம் பார்த்துதான் வாயுதேவன் பலத்தை காட்ட கையிலையிலிருந்து 3 சிகரங்கள் பெயர்ந்து கொண்டு போனதாம். அதில் ஒன்று திருமலையில் விழுந்து சேஷலம் என ஏழுமலையானின் ஒன்றாக உருவானதாம். சேஷலம் மீது ஆனந்தம் இருப்பதாலே அந்த பிரதேசத்திற்கு ஆனந்த நிலையம் என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லப்படுது. ஏழுமலையானை தரிசிக்கும் முன்னாடி பக்தர்கள் ஆதிவாராகி சுவாமியை தரிசிக்க வேண்டுமா. அவருக்கே முதல் நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்குது. வராகமூர்த்தியை வழிபட்ட பின்னரே தான் மூலவரான சீனிவாசன பெருமாளை தரிசிக்க வேணும். ஆனது ஸ்ரீனிவாசனாக பூமிக்கு வந்த போதுதான் ஆதிவராக சுவாமியிடம் அனுமதி பெற்ற பின்னுமே தான் திருமலையை தங்கினார் என்கின்றது புராணம். அனுமனை தரிசனம் செய்துவிட்டு பல மணி நேரம் வரிசையில காத்திருந்து பல வாயில்களை கடந்து பங்காரு வங்கிலி எனப்படும் தங்க நுழைவு வாயில் வழியாக தான் ஆனந்த நிலையத்துல அருள் புரியும் ஏழுமலையானை தரிசனம் செய்வோமா. இந்த இடத்தை அடைந்தவுடன் 7 உணர்வுகளையும் வார்த்தைகளால் கூற இயலாதான். பெருமாளுக்கு நேர் எதிரே கருடன் தரிசனம் செய்து விட்டுதான் பெருமாளை பார்க்க வேண்டுமா. பெருமாளின் பாதத்தை முதல்ல தரிசித்து விட்டு அவருடைய மார்புல உரையும் மகாலட்சுமி தரிசனம் செய்து விட்டு முக தரிசனம் செய்ய வேண்டுமா. ஆனால் இவ்வளவு பொறுமையாக ஏழுமலையானை தரிசிக்க விட மாட்டாங்க. ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்து விட்டு வாருங்களே, திருப்பம் நிச்சயம் ஏற்படும், மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். ஏழுமலையான் கோயில் பார்த்தோம்னா பல அற்புதங்களுக்கு பெயர் பெற்றதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோயில் இந்தியாவிலே மட்டுமின்றி உலகம் முழுவதுமே பிரசித்தி பெற்ற புனித யாத்திரை தலமாகவும் விளங்குது. முதல்ல நமக்கு திருப்பதி என்றாலே நினைவுக்கு வருவது 7 மலைகள் தான். இந்தியாவின் பணக்கார கோயில்களை முதலிடத்தில் இருக்கும் திருப்பதி சுவாமியை தரிசிக்க பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்க கூட தயங்குவதில்லையா. அப்படி பெருமானை தரிசிக்க வேண்டும் என்றாலே 7 மலைகளை கடந்துதான் செல்ல வேண்டுமா. இப்படி மலைகளை மையமாக்கி பெருமாள் இருப்பதாலே இவருக்கு மலையப்பர் என்றும் ஏழுமலையான் எனவும் அழைக்கின்றன. முதலாவதாக வருவது பார்த்தோம்னா விருஷத்திரி மலை. விருஷன் எனும் அரசன் மோட்சத்தை அடைய இம்மலைக்கு தவம் செய்து இருந்தாரா. அதன் பெயரில் இம்மலை விருஷத்திரி மலை என பெயர் பெற்றுச்சு. விருஷம் என்ற அசுரன் பெருமாளுடன் சண்டையிட்டான். இறுதியில் தன் தவறை உணர்ந்து இதற்கு பரிகாரமாக பக்தர்களுடைய பாதம் படும் இடத்துக்கே தன் பெயரை வைக்கும்படி வேண்டினானான். அதன்படியே இந்த மலைக்கும் இப்பெயர் பெற்றது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா கருடாத்திரி மலை. கருடாழ்வார் தன்னுடைய பாவத்தை போக இங்கு தவம் செய்திருக்காரு. அதனால் தான் இம்மலைக்கு இப்பெயர் பெற்றுச்சு. கருடமலை எனவும் அழைக்கலாமா. சுவாமியை வணங்க வருந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து ஏழுமலையை எடுத்து வந்தாரா. அதனால் தான் இது கருடமலை எனவும் பெயர் பெற்றுச்சான். நாராயணத்திரி மலை. உலகத்திலேயே பெருமாள் தங்குவதற்கான நாராயண மகரிஷியால் அடையாளம் காட்டப்பட்ட மலை இதுதான். இதனால் இப்பெயர் பெற்றது. அடுத்தது பார்த்தோம்னா வெங்கடாத்திரி மலை.
இந்த மலையின் நமது பாதங்கள் பட்டதுமே பாவங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பது புராணம். பாவங்களை போக்கும் மலை என்பதாலே வெங்கடாத்திரி மலை என ஆயிற்று. பாக்கியம் கிடைக்கவே ஆதி வராகரை வேண்டி அஞ்சனா தேவி தவம் செய்த மலைதான் அஞ்சனாத்திரி மலை. அந்த குழந்தையை தான் ஆஞ்சநேயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.